50 நாள்லாம் ஒரு கணக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆட்சி இப்பதான் ஒரு பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. 50 நாள் மாற்றங்கள் என்னன்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு. ரொம்ப அராஜகம் இல்லை, ஓரளவுக்கு ரவுடிசம்லாம் இல்லாம கொஞ்சம் கம்மியா இருக்கு. டிவிக்கே பாத்தீங்கன்னா 50 நாள் ஆயிடுச்சு. சென்னையே சாதாரணமா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் அந்த பின்னாடி வரப்போற மழைக்காக இப்ப நான் நிறைய பாக்குறேன். எல்லாம் குழி நோண்டி இப்பவே அந்த பாதாள சாக்கடை அந்த திட்டத்தை எல்லாம் விரிவுபடுத்தி அப்புறம் எல்லா இடங்கள்லயுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு சிஎம் வந்து சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்றது, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டோம், நாங்களும் தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்றதுன்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமா தான் இருக்கு. மக்கள் வந்து டிஎம்கேல இருந்து மாறி இருக்கு ஓட்டு போட்டதுக்கு நான் முக்கியமான காரணமா பார்க்கறது மாற்றம் தான். ஏன்னா இப்போ விஜய் வந்த அரசியல்ல இல்ல, இப்போ நன்மை நிறைய இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த போதைப் பொருட்கள் மக்கள் யூஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கு. ஆனா விஜய் கட்சி இதே இது ஒரு 2 இயர் 3 இயர் இப்படியே நீடிச்சுட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 50 நாளை தாண்டி ஆட்சி நடந்து போயிட்டு இருக்கு விஜயோட. 50 நாள்லாம் ஒரு கணக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆட்சி இப்பதான் ஒரு பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. 50 நாள்ல என்னென்ன மாற்றங்கள் நீங்க பாத்துருக்கீங்க? 50 நாள் மாற்றங்கள் என்னன்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு. அப்படிதான் நம்ம சொல்லணும். ரொம்ப அராஜகம் இல்லை, ஓரளவுக்கு ரவுடிசம்லாம் இல்லாம கொஞ்சம் கம்மியா இருக்கு. தாவைக்கான்றது தமிழக வெற்றி கழகம். யாரு? விஜய் தானே. அவரு சுவாரஸ்யமா ஆரம்பிச்சதுதான். எனக்கு அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் மட்டும் போது கொண்டு எல்லாம் நல்ல பழக்கம். விஜய் அப்பா சந்திரசேகர் ரொம்ப எனக்கு இனிப்பானவர். விஜய் ரொம்ப பழக்கம். விஜய் நானும் ஒன்னா படிச்சவங்க தான். ஆவச்சிருக்கேன். நான் படிச்சது ஆவச்சிதான். ரொம்ப வந்தாலாம் கிடையாது, பெரிய இது கிராமம்லாம் கிடையாது. நான் படிச்சது சாலி கிராமத்துல இருக்கிற ஆவச்சி மேல்நிலை பள்ளி தான் நான் படிச்சேன். அதுக்கு பின்னாடிதான் அவர் வீடு, என் நண்பன் வீடு தான். சந்திரசேகர் சன்சார் அவருடைய அப்பா. அவருக்கு பிறந்தவர் தான் சி விஜய். எனக்கு ரொம்ப பிடிச்சவர். என் பேர் சரவணா. நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம் அந்த காலத்துல. அது ஒரு காலம். நல்லா இப்பயும் அவன் ஒன்னும் பேச மாட்டான். ஆனா போனா நீ வாடா, மந்த்லி ஒன்ஸுவா என்னை பார்த்துட்டு போ, என்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. நீ என்னை பார்த்துட்டு நீ இப்போ என் வீட்டுக்கு என்னை பார்த்துட்டு சரவணன் நானும் அப்படியே சும்மா ஜாலியா அப்படி இருந்துட்டு நம்மளாம் ஒரு காலத்துல போனோம். அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்தா போதும், என்னை பார்த்தா போதும். உன்னை பார்த்தா நமக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ வா. சரிண்ணா, இது சொல்லுங்க. இது திமுகன்றது திராவிட முன்னேற்ற கழகம். அது இப்போ அவர் இருக்கும்போது, அவங்க அப்பா இருக்கும்போது நல்லா இருந்தது. திமுக எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இப்ப திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் ரீசனபிள். எனக்கு அந்த மந்திரியா எனக்கு தெரியலையே. எனக்கு எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு ஒன்னும் சொல்றதுக்கு ஒரு மாதிரி. எனக்கு உங்க மேல கோபம் கிடையாது, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அப்படி மல்லிங்கி போச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அது காரணம் யாரு, அதை மட்டும் நீங்களே சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அழிஞ்சதுக்கு காரணம் யாருங்க? என்னை பொறுத்திருக்கோம்
உனக்கு சொல்ல போனா முக ஸ்டாலின் 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 பல்ல காமிச்சு தமிழ்நாட நாசமாகிட்டாரு. அது கூட உண்மை. நானும் அவர் கோச்சினாவுக்கு கோச்சிட்டோம். அவங்க பையன் எப்படியா உதயநிதி ஸ்டாலின் அவன் பையன் நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன், நல்லா வருவாருன்னு நினைக்கிறேன். அவரால் தமிழ்நாடு உருப்படும், நல்லா மேற்கொண்டு அவர் மேம்பட்டு தூக்கிட்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் விரும்புறாங்க. இப்ப இருக்கிற ஜனங்கள்லாம், இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அவரும் நடந்துப்பாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா தமிழ்நாடு மேற்கொண்டு வரணும் அவசியம் இல்லை. நார்மலா அவங்க அப்பா அவங்க தாத்தா இருந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு தாத்தா யாரு மு கருணாநிதி. அந்த அவரு அவரை மாதிரி அதே மேம்பாட்டுல அப்படியே கொண்டு வந்தா தமிழ்நாடை கொண்டு வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் பண்ண சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. தாவேக்காவோட ஆட்சி 50 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி? என்ன ஒரு ஆட்சி ஒரு சுத்தமும் இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடித்தளம் ஒரு வட்ட செயலாக இருக்கணும், ஒரு பகுதி செயலாக இருக்கணும், ஒரு மாவட்ட செயலாக இருக்கணும். அப்படி படிப்படிப்படியா இருக்கவங்க கட்சியில அனுபவப்பட்டு அவங்க வேலை பார்த்து செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நீங்க சொல்ற நியாயம். நீங்க அவங்க விவரம் தெரியும், எல்லாரும் தெரியும், மக்களை பற்றியும் தெரியும். அதனால மக்களுக்காக உழைக்கிறதுக்காக பாடுகிறாங்க. இவர் மட்டும்தான் முதலமைச்சர், பாக்கியாக 10 பேர் 2 பேர் மந்திரி போறது. இவங்களை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கட்சிக்கு அடித்தளம் முதல்ல இருக்கணும். அந்த அடித்தளத்துல ஏற்பட்டாதான் இது நடக்கும், இல்லைன்னு நடக்காது. அதுதான் உண்மை. நீங்க தப்பா நினைக்காதீங்க. அத எந்த காலத்திலையும் திமுக தவிர எந்த ஆட்சி உங்களுக்கு ஆட்சி பண்ண முடியாது, ஒரு இது நடத்த முடியாது. அதை விஜய் ரொம்ப கஷ்டப்படுறியா? வயசானவங்க, எங்க வீட்டுக்காரன் ஊருக்கு போயிட்டான், ரொம்ப கஷ்டப்படுறியா? 7வது தெருவில் சாப்பாட்டுக்கா வழி இல்லையா? வாடகை கொடுக்க முடியல என்னால. 2 பேர் இருக்கிற பொண்ணு செத்து போச்சு, மருமகன் இறந்துட்டான். ரொம்ப கஷ்டப்படுறியா விஜய்? நீங்க தான் எனக்கு எதுனா உதவி பண்ணலையா? 7வது தெருவில் உதவி பண்ணலையா விஜய்? என் பேத்திங்க ரொம்ப கஷ்டப்படுது, காலேஜ் படிக்கிறா, தெரியவா. சின்ன 11வது படிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுங்களே வச்சுக்கினேன். எனக்கு யாரும் அக்கம் பக்கம் யாரும் துணை கிடையாதுயா. ஊர்ல கிடக்குறாங்க, இங்க கஷ்டப்படுறியா? வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா? ரொம்ப நெடிஞ்சு போயிடுறேன்டா. எந்த நேரம் சாகணும், எந்த நேரம் இருப்புன்னா தெரியல. அவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு எதுனா உதவி பண்ணியா? எனக்கு என்னால முடியல ஐயா. வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஐயா. 5000 ரூபாய் 5500 ரூபாய் என்னால கொடுக்க முடியல ஐயா. வீட்டு வேலை உடம்பே போயிடுச்சுயா. சாப்பாடு இல்லை, காலையிலேருந்து பட்டினி கிடக்குறேங்க. சாப்பிடவே இல்லை. இன்னும் 2 வாட்டியா டீ சாப்பிட்டேன், அவ்வளோதான்யா. ரொம்ப கஷ்டப்படுறியா? 7வது தெருவு நம்பர் 15. நீங்க எனக்கு உதவி பண்ணியா? பையன் ஒருத்தன் இருக்கிறான், பொண்ணு இறந்துச்சு, 2 பேர்த்து இருக்கிறான். என்னால முடியல ஐயா. வயசான காலத்துல என்னையா பண்ண முடியும்? வாடகை கொடுத்து என்னால சமாளிக்க முடியல. எனக்கு எங்கன்னா ஒரு இடம் கொடுத்தா கூட பரவாயில்லையா.
ஓகே, இப்போ ஒரு 50 நாள் தாண்டி ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மேல போயிட்டு இருக்கு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க? இது வரைக்கும் மாற்றம் இல்லை சார். எந்த மாற்றம்? இது வரைக்கும் இல்லை. இனிமே காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் ஒரு சில மாற்றங்கள் பண்ணதாக சொல்றாங்க. இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. தெரியல சார். ஃபண்டு அதெல்லாம் இது பண்ணிட்டோம் தெரியல சார். அதெல்லாம் 50 நாள்ல எப்படி சார் சாத்தியமா? ஊழலை வச்சுட்டு எப்படி சாத்தியமா? அதான் சும்மா சும்மா சொல்லிக்கிறான். ஊழலை வச்சுட்டு ஒழிக்கலாம். ஆனா இப்ப இன்னைக்கு வரைக்கும் அது சாத்தியமாக இருக்காது. இவங்க சும்மா சொல்லிக்கிறாங்க, பத்திரிக்கை மீடியாக்காரையும் சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. டிவிக்கே பாத்தீங்கன்னா 50 நாள் ஆயிடுச்சு. சென்னையே சாதாரணமா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் அந்த பின்னாடி வரப்போற மழைக்காக இப்ப நான் நிறைய பாக்குறேன். எல்லாம் குழி நோண்டி இப்பவே அந்த பாதாள சாக்கடை அந்த திட்டத்தை எல்லாம் விரிவுபடுத்தி அப்புறம் எல்லா இடங்கள்லயுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு சிஎம் வந்து சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்றது, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்களையும் விடமாட்டோம், நாங்களும் தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்றதுன்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமா தான் இருக்கு. மக்கள் வந்து டிஎம்கேல இருந்து மாறி இருக்கு ஓட்டு போட்டதுக்கு நான் முக்கியமான காரணமா பார்க்கறது மாற்றம் தான். ஏன்னா கடந்த டிஎம்கே ஆட்சி வந்து அந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த 50 வருட காலங்கள் அளவுக்கு ஊழல் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. 5 லட்சம் கோடி இருந்த கடத்தை 10 லட்சம் கோடி வச்சுட்டாரு. இங்க யாருமே அந்த 10 லட்சம் அந்த டைம்ல எக்ஸாக்டா. ஆனா இங்க எல்லாருமே அந்த கொரோனா பீரியட்ல நாடே உட்கார்ந்துச்சு. அதை நடத்த பணம்ங்கிற ஒண்ணு வேணும், அதை பத்தி யாருக்கும் யோசனை இல்லை. அது இல்லாத ரொம்ப மோசமா இருந்த சென்னை ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் போனாங்க. பட் மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு யோசிச்ச அந்த ஒரு விஷயம் தான் 50 வருடமா இருந்த அலுப்பு தான் வந்து டிவிக்கு வந்தது காரணம். வந்ததும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் புதுசா இருந்தாலும் அந்த திருச்செந்தூர்ல போயிட்டு கோவில்ல இறங்குறதாகட்டும். எனக்கு இந்த ஆட்சியில தான் முதல் தடவை ஒரு ஆட்டோக்காரரோ இல்ல ஒரு சாதாரணமா மொபைல் வச்சிருந்த எல்லாருமே வந்து மினிஸ்டரா இருக்கிறத பார்க்க முடியுது. சந்தோஷமா இருக்கு. ஓகே, இது இப்படியே தொடர்ந்தா கடைசியா பிரச்சாரம் பண்ண தேவையில்ல. இந்த பிரச்சாரமே இந்த 5 வருஷம் உழைப்பு நல்ல பிரச்சாரமா இருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பரிசு சொல்லும்படியா இல்ல இந்த 2500 ரூபாய் பணம் தரல அப்படின்றதெல்லாம் குறைய யாராவது பேசினாங்கன்னா அவர் கேட்டதுதான் டைம் கொடுங்கன்றதுதான். எது ஒண்ணுமே டைம் தரணும்ல, அதனால ஓகே தான், நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப 50 நாளைக்கு மேல ஆட்சிக்கு வந்து 50 நாளைக்கு மேல மாற்றங்கள்லாம் நீங்க என்னென்ன பாக்குறீங்க? நான் ஜெனரலாவே பாக்குறேன். எனக்கு 50 டேஸ்ல பெருசா சொல்ல தெரியலனாலும் அந்த ஒரு சட்டசபையில அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாருல, அதுல இருந்த பெரும்பான்மையான மாற்றங்களை டீட்டெயில்டா சொன்னது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு காசுமே கட்டாத ஒரு 400 பேர் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்த்திருந்தாங்க. அதெல்லாம் ஓகேவா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பணம் வாங்கிட்டு தான் பண்றாங்கன்றதை நான் இப்ப வரைக்கும் டிவிக்கேல கேள்விப்படல. ஆனா ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து ஜஸ்ட் 50 டேஸ்ல ஜட்ஜ் பண்ண முடியாது. கத்துக்குட்டி தான். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் இதையே கண்டினியூ பண்ணாங்கன்னா நாடு செழிக்கும். இன்னைக்குன்றதை விட்டுட்டு அடுத்த ஒரு 500 தலைமுறைக்கு சேர்த்து யோசிச்சாதான் நல்லா இருக்கும். அதுதான் நல்ல தலைவனுக்கு அளவு. நல்லா இறங்கியிருக்காப்ல, தெளிவா பிளான் பண்ணி உள்ள வந்திருக்காப்ல, அதே ஜெயிச்சாருன்னா சந்தோஷம். ஆனா இப்ப வந்து தாவேகா வந்து தூய சக்தின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து அதிமுக இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாமே இப்ப ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் வந்திருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டு அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மேல எல்லாமே ஊழல் வழக்கு வேற இருக்கு. இப்ப தூய சக்தி தீய சக்தியா மாறிடுச்சா இல்ல எப்படி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ விஜய் வந்து வந்த அரசியல்ல வந்து இல்ல, இப்போ நன்மை நிறைய இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த போதைப் பொருட்கள் மக்கள் யூஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய ட்ரக்ஸ் எல்லாமே இப்போ பிடிச்சிட்டும் இருக்காங்க நிறையா. அப்போ முதல் இருந்த இதுல காட்டி இப்போ வந்து விஜய் வந்ததுனால இப்போ கொஞ்சம் போதைப் பொருளும் தடம் கொஞ்சம் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நன்மை தான் இருக்கு. ஆனா இப்போ இன்னும் டைமிங் இந்த வைன் ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்றதாக எதுவும் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வந்து இப்ப எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய அந்த பெண்களை ரேப்பு இந்த நிறைய சீன்கள் அப்படி எல்லாம் கொடூரமான இருந்தனால அதுக்கும் நடவடிக்கை எடுத்து இப்போ பயங்கர ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கு. இப்போ போலீஸ் நல்லா பக்காவா நல்லா எல்லாமே பயங்கர ரைடு எல்லா இடத்துலயுமே. இப்போ விஜய் கட்சி வந்தனால சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இயர் ஒரு 3 இயர் போகும்போது விஜய் கட்சி நல்லா சூப்பரா இருக்கும். திமுக கட்சியில வந்ததுல நிறைய டைமிங் இந்த ஒயின் ஷாப் இது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. நிறைய போதைப் பொருள்கள் கூடுதலாக இருந்ததாக இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து விஜய் கட்சி வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபார்மா குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா விஜய் கட்சி இதே இது ஒரு 2 இயர் 3 இயர் இப்படியே நீடிச்சிட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த நாட்டுல செம்மையா இருக்கும். ஆளுங்களுக்கும் நல்லா ஹெல்ப்பா இருக்கும். விஜய் கட்சி எப்பவுமே முன்னுக்கு வரும். இப்ப 50 நாள் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்து. 50 நாட்கள்ல நீங்க என்னென்ன மாற்றங்களை பாத்துருக்கீங்க? நிறைய இருக்கு பிரதர். நிறைய மக்களுக்கு நிறைய இது இருக்கு. போலீஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்ட். பெண்களுக்கு நல்லா இது பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கு. இந்த போதைப் பொருள்கள் நிறைய இடத்துல இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே போதைப் பொருள்கள் இப்போ கொஞ்சம் கண்டினியூவா இப்போ வித்துட்டு இருந்த பொருள்கள் இப்போ எங்கேயுமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு.